பராசக்தியின் வாகனமான சிங்கத்தின் அருள் பெற்றவரும் வேகமும் விவேகமும் தொழில்நுட்பமும் எடுத்த காரியத்தை முடிக்கும் புத்திசாலியும் ரவியின் அனுகிரகம் பெற்றவருமான சிம்மராசி நேயர்களே, இதுவரை உங்கள் ராசிக்கு 11 இருந்த குரு பகவான் 13/6/2014 முதல் விரயஸ்தானம் என்னும் 12ஆம் இடமான கடகத்திற்கு மாறுகிறார். கடகத்திற்கு வரும் குரு சிறப்பான இடம் இல்லை என்றாலும் இல்லை. ஆனால் 11 இருந்த குரு சிம்ம ராசிக்கு சிறப்பான யோகத்தை வெற்றியும் தந்தாரா என்பதுதான் கேள்வி. எனக்கு தெரிந்த சிலர் 11ஆம் இடத்தில் இருக்கும் குரு அள்ளித்தரப்போவதாக கனவு கண்டார்கள். இதில் என்ன விஷயம் என்றால், அவர்கள் ஜனனஜாதகப்படி திசை புத்தி சாதகமாக இருந்தால் லாபத்தை கொடுத்திருப்பார். ஜனனஜாதகத்தில் விரய குருவாகவும் 3, 6, 8, 12 மறைந்து நீச்சம் அஸ்தமனம் அடைந்து திசை நடந்தால் நல்ல பலனை தர இயலாது. அது ஏமாற்றத்தை, மனசஞ்சலம், வெறுப்பு போன்ற பலவற்றை தந்திருக்கும். ஆகையால் விரய குரு நல்ல திசை நடப்பவர்கள் வீடு கட்டுதல், தொழிற்சாலை உருவாக்குதல், தன் பிள்ளைகளுக்கு சுபகாரியம், சுப செலவு, ஆலய திருப்பணிகளுக்கு தன் பங்குக்கு கொடுத்து உதவுதல் என்ற சந்தோஷ செலவை தரும். சரியில்லா திசை நடப்பவர்களுக்கு வீட்டில் பிரச்சனை, கடன்பட்டு செலவு செய்வது, ஒருவர் இடம் வாங்கி கொடுக்க முடியாமல் திண்டாடுவது, வழக்கு, வம்பு, விவகாரம் போன்ற மனதுக்கு கஷ்ட பலனை தரும். இதுதான் உண்மை. இதற்கு ஒரு திரை இசை பாடல் தான் நினைவுக்கு வருகிறது. உன்னை சொல்லி குற்றமில்லை, என்னை சொல்லி குற்றமில்லை, காலம் செய்த குற்றமடி, இது கடவுள் செய்த குற்றமடி என்ற பாட்டு தான் நினைவுக்கு வருகிறது. ஆகையால் எல்லாம் கடவுள்தான். அவரவர் பிறந்த நேரத்துக்கு தக்கது போல் பலனும் பாவ பலனும் அனுபவிக்கிறார்கள். 12 வந்து குரு 4ஆம் வீடை விருச்சிகத்தை பார்க்கிறார். 5ஆம் பார்வையாக 6ஆம் வீடான மகரத்தை தன் 7ஆம் பார்வையாக பார்க்கிறார். 4ஆம் இடம் தாயார், தன் சுகம், பூமி, வீடு, வாகனத்தை குறிக்கும். வீடு கட்டும் முயற்சி கைகூடும். தாய் மனைவி சுகம் உண்டாகும். 6ஆம் வீட்டை குரு பார்ப்பதால் இதுவரை கடன் உள்ளவர்களுக்கு கடனை திருப்பி அடைத்து புதுக்கடன் வாங்க யோகத்தை செய்யும். சிலர் கடன் கூட கிடைக்காதவர்களுக்கு வங்கியில் லோன் கிடைக்காமல் இதுவரை அலைந்தவர்களுக்கு இந்த ஆண்டு கிடைக்கும். கடன் வாங்கி புது சொத்து வாங்க யோகம் உண்டு. ஒரு சிலருக்கு புது வண்டி வாகனம் வாங்கும் யோகம் உண்டு. சிலருக்கு சொகுசு கார் வாங்க வாய்ப்புகள் வரும். 8ஆம் வீட்டை 9ஆம் பார்வையாக குரு பார்ப்பதால் 8ஆம் வீடு ஆயுள் ஸ்தானம், யோகஸ்தானம் என்பர். போட்டி பந்தயங்களில் ஈடுபட்டால் வெற்றி கிடைக்கும். 8ஆம் வீடு வெட்டும் சேவகம் என்பர். அந்த குருவுக்கு சொந்த வீடு மீனம் தன் வீட்டையே கடகத்தில் உச்சம் பெற்று குரு பார்ப்பது யோகம்தான். மேலும் ஆனி மாதம் 6ஆம் தேதி ராகு கேது பயிற்சி அடைந்து ராசிக்கு 2 ராகுவும் 8 கேதுவும் மாறுகிறார்கள். குரு கேதுவை பார்ப்பது ஒரு வகையில் நல்லதுதான். கெட்டவன் 8 இருக்க கிட்டிடும் ராஜயோகம் என்பார்கள். இதுவரை திருமணமாகாத ஆண் பெண்களுக்கு திருமண பிராப்தம் கிடைக்கும். அதனால் நல்ல பலன்கள் அதிகம் நடக்க இந்த வகை குரு உதவி செய்வார் என்பது உண்மை.